ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம். இன்றைக்கு காலையில் பயத்தை குறித்து ஒரு செய்தி பார்த்தோம். எப்படி பயம் வரும், அந்த பயத்தை நம்ம எப்படி போக்க முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்னும் ஒரு இந்த அதனுடைய ஒத்த செய்தியாக எப்படி ஒரு காரியங்களுக்குள்ள போகும்போது பயம் வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம போனாலும் பயப்படாமல் எப்படி தேவனை சார்ந்து வாழ வேண்டும். சில வேளைகளில் நம்ம தேவனை விட்டு தூரமாக பிரிந்து போகும்போதும் நம்ம இருளுக்குள்ளே போக முடியும், அந்தகாரத்திற்குள்ளே போக முடியும். ஆனால் தேவன் கூட இருக்கும்போதும் நம்மளை ஒரு அந்தகாரத்துக்குள்ளே கூட்டு போவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், பயப்படாமல் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து பார்க்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனத்தில் தான் செய்தி, ஆனால் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இங்கே ஒரு சவால். காலையில் பார்த்தது போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது யார் எனக்கு என்ன செய்து விட முடியும், எந்த மனுஷன் என்ன செய்து விட முடியும்? அது மாத்திரமல்ல, இங்கே என்ன பழைய ஏற்பாடால் வரட்டும், பார்த்துக்கலாம், எதிர்த்து வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, இங்கே இந்த ஆள் யாருன்னு பாருங்க. இவர் யாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, ஆண்டவருடைய தாசன், ஆண்டவருடைய செய்தியை கேட்டு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ. எப்படி ஒரு ஆள் இருட்டில் நடக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இவர் யாரு? தேவனுக்கு பயந்தவர். தேவனுக்கு பயந்தாலே ஞானத்தினுடைய ஆரம்பம். தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன். அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவன் சொல்கிற காரியங்களை அவருடைய தாசன் மூலமாகவோ யார் மூலமாகவோ நீங்கள் கேட்டு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியங்களை கேட்டு நடக்கும் போதும் நீங்கள் இருளிலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருளில் நடக்கிறவன் எவனோ? அப்ப என்னன்னா, ஆண்டவர் சில வேளைகளில நம்மளை இருளுக்குள்ளாக கூட்டிக் கொண்டு செல்வார். எதற்காகனா, உங்களை பயமுறுத்துறதுக்கோ உங்களை துன்புறுத்துறதுக்கோ இல்லை. ஏன்னா இருளில் போகும்போது தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பகலில் வெளிச்சம், இவ்வளோ அருமையாக சூரிய வெளிச்சம் இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது. வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறதா? முடிகிறதில்ல. இப்போ வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லாமல் போயிருச்சா? இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கு. நீங்கள் இரவுல என்னென்ன நட்சத்திரங்கள் பார்க்குறீங்களோ அந்த நட்சத்திரங்கள் இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய கண்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. ஆனால் எப்போ தெரியும்? இருட்டானா அந்த நட்சத்திரம் தெரியும். உங்கள் வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் இருட்டில் ஆண்டவர் கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு என்னங்கிறது, உங்களை எங்கே வச்சிருக்கிறாரு, எதற்காக கொண்டு போகிறார் என்பதனுடைய வெளிச்சம் அப்போ தான் வரும். ஆனால் இருட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.
ஏன்னா நிறைய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருளில் நடக்கக்கூடிய மக்கள் என்ன ஒரு சோதனையான காலமாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிங்க. யாராவது நீங்கள் சினிமா பார்க்குற மக்கள், நம்ம சினிமா பார்த்துருக்கோம், ஒரு சிலர் இன்னும் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒன்றும் அது இல்லை. யாராவது வில்லன் இல்லாத சினிமா பார்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கதை இருக்கு, ஒரு கதையில வில்லன் இல்லைன்னா அந்த கதை சுவாரஸ்யமா இருக்குமா? நோ. யார் வில்லன் வந்து கரெக்டா கதாநாயகியை பிடிச்சு அதை செய்ய போகும்போது ஹீரோ வந்த உடனே ஒரே விசிலு. என்ன காரணம்? எல்லா சினிமாவும் நீங்க வந்து தமிழ் சினிமாவில், ஹாலிவுட் எதை எடுத்தாலும் சரி, நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா ஒரு எதிரி இல்லைன்னா யாருன்னு தெரியாது. ஒரு கோலியாத்து இல்லைன்னா தாவீது ஜீரோ. ஐயா, தாவீது யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய கோலியாத்து, ஒரு பெரிய வில்லன் வந்ததுக்கு அப்புறம் தான் தாவீது இவ்வளவு பெரிய அரசன். உனக்கு எதிராக பிரச்சனை வந்துச்சு, நீ இருள நடந்து போனேன்னா அல்லேலூயான்னு சந்தோஷப்படணும். ஏனென்றால் அப்பதான் உனக்கு பெரிய வெற்றி. நான் அடிக்கடி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், யாராவது ஒண்ணுமே நம்மளை பத்தி எதுவுமே சொல்லலை, எதுவுமே நடக்கலைன்னா என்ன நம்ம எதுவும் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நடக்கலையோ, ஏதோ தப்பு பண்றோமோ, ஏன்னா ஒருத்தனும் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறானே. யாரும் எதுவுமே சொல்லலை, ஒருத்தன் நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டேங்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னா அப்ப நம்ம சரியா செய்யலையா, ஆண்டவர் சொல்றதை கேட்கலையா? எனக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியணும், ஒரு எதிரி இருக்கத்தான் வேணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 23 என்ன? என் நண்பர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. எது? அப்ப மட்டும் எதிரி வேணும். ஆனா யாராவது உங்களை எதிர்த்து பேசிட்டா, யாராவது ஒண்ணு சொல்லிட்டா, சுவாமி அவன் கண்ணை குருடாக்கிருங்க, அவனை குழப்பி போட்டுருங்க, அவன் வீணா போயிடட்டும் எல்லாம். ஐயா, உங்களுக்கு எதிரி வந்தார்னாலே என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரலைன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வரும். எப்பவுமே ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். இந்த கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எப்பவும் அதே கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கேட்போம். கொஸ்டின் பேப்பரை மாற்றக்கூடாது ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வேற கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஆனா கிறிஸ்தவனுக்கு மட்டும் என்ன, எப்பவுமே சேம் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க ஆண்டவரே. அதே சோதனை மட்டும் கொடுங்க. பெரிய சோதனை வருது, பெரிய டெஸ்ட் வருது, வரும். அப்போ ப்ரொமோஷன் ஆக வேணாமா? நீ இது வரைக்கும் கற்றுக்கொண்டன்றதுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கலைன்னா நீ பாஸ் ஆகலையா ஃபெயில் ஆகுறியான்னு எப்படி தெரியும்? அப்ப என்னன்னா, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு இருட்டில் நடக்கணும். கஷ்டம். எப்படி இது? எப்படி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இருட்டில் எப்படி நடக்க முடியும்? ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலே வெளிச்சத்துல தான் நடப்போம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையே இல்ல. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. அப்ப போகும்போது என்ன செய்யணும்னா, என்ன போட்டிருக்கு? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்ப நமக்கு தேவை என்னன்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாம இருக்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரி நடக்க போகுது, இல்லை என்ன நடக்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தெரியணும்? முடிவு என்னவாக வரப்போகிறதுங்கிறத அறிஞ்ச மக்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன? நமக்கு எண்ட் ரிசல்ட் தெரியும், முடிவு என்னன்னு தெரியும், நம்ம எங்க போக போறோம்னு தெரியும், சாத்தானோட முடிவு என்னன்னு தெரியும், ஆண்டவர் எப்படி வரப்போறாருன்னு தெரியும். ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியாது. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைவேற்றுவார். ஆனா போகிற பாதை ஒரு இருளான பாதையா இருக்கலாம்,
அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்ன? நமக்கு அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்பதாக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதனால தான் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். என்ன? இந்த இருட்டில் போகும்போது நம்மளுடைய சுயம் இருக்கு பாருங்க, விளக்கு கொளுத்த ஆரம்பிச்சிடும். நம்மளே என்னத்தையாவது கொளுத்தி எங்கேயாவது நெருப்பு பொறி வருதா, இதை இப்படி செய்வோமா, அதை அப்படி செய்வோமா, இப்படின்னு சொல்லி காரியங்களை செய்யக்கூடிய மக்களாயிரும். கடந்த வாரத்தில் அருமையான சகோதரன் சகோதரி ஒரு நல்ல சாட்சி அவங்க வாழ்க்கையில் சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஓ பிரைஸ் தி லார்ட், எல்லாம் கைதட்டுவோம், நல்ல சாட்சி, வெரி குட். ஆனால் போகும்போது சமயத்தில் உடம்பு புண்ணாகிற அளவுக்கு இருக்கும். என்ன ஆண்டவரே, என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இப்படி ஆகுதா, இதா அதா இதா அதா போட்டு புலம்பிட்ட, இந்த பக்கம் படுத்து அந்த பக்கம் திரும்பி படுத்து, எந்த பக்கம் படுத்தாலும் தூக்கம் வராமல், என்ன செஞ்சாலும் ஒன்றும் வராமல், கடைசியில் என்ன ஆச்சுன்னே, என்ன தெரியுதுன்னே, என்ன நடக்குதுன்னே தெரியல. சில வேளைகளில் தெரியாது. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க, நடக்கக்கூடிய சம்பவங்கள் சிலது நமக்கு தெரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்தும் போது அவர் கொண்டு செல்கிற பாதை ஒரு சரியான பாதையா இருக்கும். அவர் கொண்டு போய் முடிக்கிற போது முடிவா இருக்கும். இதுல நம்ம கொளுத்தினோம்னா தான் என்ன சொல்லுது? வேதனையில் கிடப்பீர்கள். இது எங்க இருந்து வரும்? என் கரத்துல இருந்து வரும். எப்படி? என் கரத்துல இருந்து வரும். அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு இருளான சூழ்நிலையில நீங்க எப்படி போக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது, அவருடைய சொல்லை கேட்டு நடக்கும்போது, இருளில் கொண்டு போகும்போது எப்படி நம்ம வாழ முடியும்? இந்த ஒரு வசனத்தை பார்த்து நான் இன்னொன்று காட்டுறேன். ஏசாயா 45 4வது வசனம். ஏசாயா 45 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எதுக்கு அந்தகாரத்தில் கூட்டு போறாரு? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அப்ப என்ன? நீங்க இருள போகும்போது இருள இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக. இப்ப யாராவது உங்கள் மேல கல் எறிஞ்சாங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்யணும்? நீங்க சந்தோஷமா அல்லேலியா சொல்ல தெரிஞ்சு கொண்டீங்கன்னா ஆண்டவர் அதை வச்சு உங்களுக்கு படி கட்டுவார். நீங்க அந்த கல்லை எடுத்து திரிய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கல் கட்டுறதுக்கு படி இல்லாமல் போயிடும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா? யாராவது உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அல்லேலியா சொல்ல தெரியணும். ஆஃபீஸில் வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் உங்களுக்கு கரைச்சலை கொடுக்குறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொமோஷன் வரப்போகுது. உங்களை ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போக போகிறாரு, அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறாரு. இல்லை உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் குளறுபடி பண்ணலாம், எப்படி உங்களை தொந்தரவு பண்ணலான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை ஆண்டவர் எதுக்கு அங்கே கொண்டு போயிருக்காருன்னு பார்க்கணும். சில வேலைகளில் என்ன ஆகும்? உங்களுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், இல்லை உங்கள் கீழே உள்ளவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு கஷ்டமான ஆளை கொண்டு வைப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இவர் ஒரே பிரச்சனையாக இருக்கிறாருன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு எங்கள் மேனேஜருக்கு ஒரே பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கணும். ஒரு 3 மாதம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒன்றும் நடக்காது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ப்ரேயரை மாற்றிடுவீங்க. ஒரு 3 மாதம் அவரை எங்கேயாவது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க, அதுவும் நடக்காது.
அதுக்கப்புறம் தான் எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி வழியில் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இந்த அந்தகாரத்தில் போகும்போது, இந்த இருளில் நீங்கள் போகும்போது என்ன செய்ய முடியும்? இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. சரியா? ஆண்டவர் சுவிசேஷ நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குருடர்களை குணமாக்குறாரு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி தான் குணமாக்குறாரு. ஒருத்தன் என்ன சொல்றாரு, நீ போ உனக்கு குணமாயிரும். அவன் போகிறான், குணமாயிரும். இன்னொருத்தன் என்ன சொல்றாரு, நீ போய் இவன்கிட்ட காட்டு, குருவானவர்கிட்ட காட்டு, உனக்கு சுகமாயிரும். அவன் போகிறான், சுகமாயிரும். இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணுறாரு, எச்சியை துப்பி ஒரு களியை பண்ணி அவன் கண்ணில் பூசி நீ போய் குளத்தில் போய் பெதஸ்தா குளத்தில் போய் கழுவு, சரியாயிரும். இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை கையை வைக்கிறாரு, என்ன ராஜா தெரியுதுங்கிறாரு, எனக்கு மரம் மாதிரி மனுஷன் தெரியுறாங்கிறாரு, மறுபடியும் இன்னொருக்க தொடுறாரு, அதுக்கப்புறம் அவங்க குணமாயிருது. எதுக்காக ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சார்? ஏன் கண்ணு குருடான பூரா ஒரே மாதிரி குணப்படுத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் அப்படியே ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே எச்சியை துப்பி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம சர்ச்சில் உப்பும் இது மண்ணும் உப்பும் எச்சியும் வச்சுட்டு பாஸ் நின்றுக்கிட்டே இருப்பார். என்ன, வாங்க எச்சி துப்ப போகிறோம், இப்படி ஏதாவது செஞ்சிருவானுங்கன்னு சொல்லி தான் அவர் எல்லாத்தையும் வித்தியாசமாக செஞ்சு முடித்தார். ஆனால் ஒரே காரியத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப செஞ்சார். என்ன? அப்பத்தை எடுத்து அதற்கு நன்றி செலுத்தி அதை பெற்று கொடுத்தார். முதல் தடவை செஞ்சார், 2வது தடவை செஞ்சார், 3வது தடவை செஞ்சார், 4 முறை இதை செஞ்சார். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப. ஒரு தடவை செஞ்சாலே ஏதோ ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் எதையுமே மறுபடியும் ஒரே முறை 2 முறை செய்யவே இல்லை. ஆனால் இதை மட்டும் ஒரு 4 முறை அதே மாதிரி செய்கிறார். இது என்னன்னா நம்ம நன்றாக புணர்ந்து கொள்ளணும். ஆவிக்குரிய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் இந்த அப்பத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, உங்களையும் என்னையும் யாருன்னு, ஆண்டவர் யாருன்னு தெரியாதப்ப உங்களை கூப்பிட்டு அழைச்சி எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான். அவர் கையில் நம்ம வந்துடுறோம், அவர் எடுத்துடுறார். எடுத்து நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்ச மாத்திரத்தில் அப்படியே தூக்கி பிடிப்பார் நன்றியோட. அது என்னன்னா ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி ஆண்டவருக்குள்ள. இப்போ ஆண்டவரை அறிஞ்ச மாத்திரத்தில் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்ணாபுண்ணா நடக்கும். அதாவது நீங்கள் ஜெபம் கூட பண்ண தேவையில்லை, அப்படின்னு நினைப்பீங்க, அது நடக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு, அதே வீடு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கார், அதே கார் கிடைக்கும். அதாவது உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை நினைக்கிற மாதிரி, அதாவது உங்களை தூக்கி அப்படியே எல்லாரும் முன்னாடி அப்படியே தூக்கி உயர்த்தி வச்சும்போது, அப்போ நான் யார் தெரியுமா, அப்படியா இப்படியா நடக்கும்போது படக்குன்னு கிழிச்சிருவார். என்ன? பிக்கப்படுறது. இது ரொம்ப கஷ்டமான வேலை. உடைக்கப்படாத பாத்திரம் எந்த பாத்திரத்தையும் ஆண்டவரால் உபயோகிக்கவே முடியாது. நீங்கள் வெறுமையாகாமல் ஆண்டவரால் உங்களை உபயோகிக்கவே முடியாது. அப்போ என்னன்னா, இந்த அப்பத்தை பிக்கும்போது என்னன்னா, அந்த அப்பத்தை எடுத்து பிக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களை அப்படியே தூக்கி தூக்கி ப்ரொமோஷன் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் உங்களை பெரிய ஆளாக கொண்டு டமார்னு போட்டு எல்லாரும் முன்னாடியும் கிழித்தெறிஞ்சா எப்படி இருக்கும்? உங்கள் உற்றார் உணவினர் முன்னாடி எல்லாம் நீங்கள் எங்கள் ஆண்டவர் தான் நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் முன்னாடியும் அப்படியே வெக்கப்பட்டு போகிற மாதிரி டபக்குன்னு கிழிச்சாருன்னா, ஏசாயா 50வது 7வது வசனம் பார்த்தோம்னா, எங்கள் முன்னாடி யார் முன்னாடி நாங்கள் வெக்கப்பட்டு போகிறதில்ல, ஆனால் என்ன போகக்கூடிய பாதை என்ன, அப்படியே கிழிச்சு அப்படியே துண்டா பிக்கிற மாதிரி இருக்கும்போது, இருதயமே அப்படியே உடைஞ்சு போகிறத போல பிரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஆரம். அது ஒரு விதமான நீங்கள் உடைக்கப்படுவது. God always breaks you before he uses you.
உடைச்சு பார்த்தா தான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். உடைக்கப்பட வேண்டும். அப்போ இது என்ன, அவர் உடைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த பீஸை எடுத்து கொடுத்த மாத்திரத்தில் இப்போ உங்களுக்கு மட்டும் பலன் கொடுக்கக்கூடிய அப்போ என்ன ஆகுது, மற்ற எல்லாருக்கும் உணவாக மாறிவிடுகிறது. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன ஆகுது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக போகுது, எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷனாக போகக்கூடிய அளவு, ஒரு தீர்வாக போகக்கூடிய அளவுக்கு என்ன ஆகுது, நீங்களே மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாய் மாறக்கூடிய ஒரு காரியம். இந்த அப்பத்தை பிச்சு அவர் பிக்கும்போது, அவர் கரங்களில் இருக்கும்போது நம்ம ஒரு காரியம் மறந்துடக்கூடாது, என்னதான் பிச்சாலும் அவர் கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அந்தகாரம் ஏசாயா 50:10 சொல்கிற அந்தகாரத்துலேயும் நீங்கள் ஆண்டவரைக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு இருளில் நடக்கிறீங்க. இப்போ உங்களை எடுத்து ஆண்டவர் பிச்சாலும் நீங்கள் யாரோட கரத்தில் இருக்கீங்க, ஐயா நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அதை விட ஒரு பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை மறந்துடவே கூடாது. நம்ம சோதனைக்குள்ளே போவோம், நம்ம இதுக்குள்ளே போகும்போது நம்மை வழி நடத்துகிற தேவனுடைய கரங்களில் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே போல் யாரெல்லாம் பிரச்சனையில் போகிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த நிறைய பேர் என்னென்னா, இந்த கிறிஸ்தவத்துக்கு வருவாங்க, அந்த முதல் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதும் பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்படியே சல்கிங்காகவே நடப்பாங்க, கிறிஸ்தவங்களாகவே இருப்பாங்க, அந்த உடைக்கப்பட்டதாகவே இருப்பாங்க, மற்றவர்களுக்கு ஒரு பொருளாக பயன்படவே மாட்டாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்னா உடைக்கப்பட்டது மற்றவர்களுக்கு தீர்வாக மாறுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த தீர்வை மாற்றுவது உங்களுடைய கரங்களில் தான் இருக்குது. ஏன்? ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத வச்சு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. அந்த இடத்துல நீங்கள் நடத்தக்கூடிய சோதனையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஜெயங்கொண்ட மக்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் அங்கே எப்படி வாழுகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். யோவான் 20வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற காலகட்டம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இங்கே கட்டப்போகிறார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, ஆண்டவரோ மரித்து போய்விட்டார். இப்போ என்னாச்சு, எல்லாம் எதிர்பார்த்தாங்க என்ன, அவர் பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறாரு. அதனால தான் கேட்டாங்க, ஆண்டவரே நான் ஒருத்தன் வலப்பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நான் இடப்பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, எனக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, எனக்கு இந்த மினிஸ்ட்ரி, எல்லாம் 12 பேரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கிடைக்க போகிறது. நம்மெல்லாம் மந்திரிகளாக இருக்க போகிறோம். நம்ம ஆள் தான் ஆக போகிறாரு, முதலமைச்சராக போகிறார், இல்லை பிரதம மந்திரியாக போகிறாரு, இவர் தான் ராஜாவாக இருக்க போகிறார், நம்மெல்லாம் மந்திரிகளாக இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, எல்லாம் முடிந்து இவர்கள் எல்லாம் போய் கடைசியில் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் மரித்ததுக்கப்புறம் எல்லாம் எருசலேமில் ஒரு வீட்டில் மாத்திரம் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ரூமில் போய் அந்த ரூமையும் பூட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ தைரியசாலிங்க. என்ன காரணம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் நினைச்சோம் இவர் தான் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று அவர்கள் அங்கே உள்ளறையில் பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கும்போது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிறவராக காட்டுறார். நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இயேசுநாதராக இருந்திருந்தா உயிரோடு எழுந்ததும் யாருக்கு முதலாவதாக காட்சி கொடுத்துருப்பீங்க? ஆனஸ்டாக யோசிக்கணும். இன்றைக்கி பெருசாக ஆவிக்குரிய முறையில் சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏரோது ராஜாட்ட போயிருப்பீங்களா, முதல்ல பிலாத்துட்ட போயிருப்பீங்களா, இல்லை ஹை பிரீஸ்ட்டு எல்லார்ட்டையும் போயிருப்பீங்களா, இல்லை எல்லா ஜனங்களும் கூடி இருக்கும்போது
நானே கர்த்தர் அப்படின்னு போய் வழி காட்டியிருப்பீங்களா? யாருக்கிட்ட நீங்கள் முதலாவது என்னை தூக்கில் போட்டீங்கல்ல, என்னை அடித்து கொண்டீங்கல்ல, நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னு காட்டுறதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட முதலாவது போயிருப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா? நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க. லூக்கால பாருங்க, அவர் எங்கே போகிறாரு? 2 எம்மாவூர் சீஷர்களோடு. லூக்கா 24வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? 7 மைல் தூரம் அந்த சீஷர்களோடு நடந்து வருகிறார். எருசலேம் வரைக்கும் நடந்து வந்து 27வது வசனம் பாருங்கள். லூக்கா 24 27வது வசனத்தில் பாருங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி நடத்துகிறார். எங்கே? ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் உள்ள எல்லா புஸ்தகத்திலிருந்தும் தன்னை பற்றி சொன்ன எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு எடுத்து விவரித்து காண்பிக்கிறார். அப்பவும் அவங்களுக்கு உரைக்கலை. அடுத்து என்ன நடக்குது? அவங்க வீட்டுக்கிட்ட வந்ததும் அவங்க அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிருக்க சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். 30வது வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு. எப்போ திறக்கப்பட்டுச்சு? அவர் அப்பத்தை எடுத்து பித்த மாத்திரத்தில், ஆசீர்வதித்து பித்த மாத்திரத்தில் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இது ஆண்டவர். அப்போ என்னென்னா, நம்மளை ஒரு அந்தகாரம், ஒரு இருளில் ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னா அதற்கு என்னென்னா, நமக்கு தெரியணும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவர் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு ஒரு இயல்பாக ஒரு திறமை இருக்கிறது. நேச்சுரல் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இயல்பான ஒரு திறமைகள். அந்த இயல்பான திறமைகளை ஒன்றுமில்லாதபடி மாற்றும் வரைக்கும் ஆண்டவரால் நம்மளை உபயோகப்படுத்த முடியாது. மோசே என்ன காரணத்தினால் இது பண்ண முடியல? மோசே என்ன? அப்போஸ்தலர்களுடைய 7வது அதிகாரம் 22வது வசனம் நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்லுது? அவன் வார்த்தையிலும் கிரியையிலும் ரொம்ப பலசாலியாக இருந்தான். ஆனால் 80 வயசு, அது 40 வயசாக இருக்கும்போது, 80 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் வரும்போது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, எனக்கு பேச வராதுன்னா. என்னாச்சு? இவன் ஞானத்திலும் அறிவிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்த மோசே என்னவா வர வேண்டி இருந்துச்சு? எனக்கு திக்குவாயி பேச்சு வராது. ஏன்னா சிலருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, தங்களுடைய சுயம். அநேக பேருக்கு அதுதான். ஏன்? என்னால் செய்ய முடியும், நான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை ஒன்றுமில்லாத ஆளாக மாற்றணுன்னா உங்களை அந்தகாரத்தில் கொண்டு போய் தான் தீர்வார். யோவான் 21வது அதிகாரத்தில் பேதுரு என்ன, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே அவன் கூட பேசி எல்லாம் பண்ணிதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எருசலேமில் பார்க்குறாரு, பேசுகிறாரு. தோமா பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, இந்த தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்கிறான். எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? சரி, நமக்கும் இந்த அப்போஸ்தலருக்கு சரியாக வராது, மீன் பிடிக்க போகிறேன். கூட எத்தனை பேர் போனான்? 7 பேர் போயிட்டான். 7 பேர் போயாச்சு. சாயந்தரம் போயாச்சு மீன் பிடிக்க. ஆனால் ஆண்டவர் எப்போ வர்றாரு? காலையில் 5 மணிக்கு தான் வர்றார். ஏன் ஆண்டவர் சாயந்தரமே 7 மணிக்கே பேதுரு இன்னைக்கு உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லலை? ஏன் 9 மணிக்கு வரல? 12 மணிக்கு வந்திருக்கலாமே ராத்திரி. 12 மணிக்கு வரனாலும் அவன்கிட்ட ஏதாவது இருக்கும். எப்படியாவது இந்த பக்கம் வளைய போடு, அந்த பக்கம் வளைய போடு, அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம்.
2 மணிக்கு வந்திருக்கலாம், வரலையே. 3 மணிக்கு வந்திருக்கலாம், வரலையே. 5 மணிக்கு தான் வந்தார். ஏன்? இனிமேல் ஒன்றுமே பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் கரைக்கு பக்கத்தில் வர்றானுங்க. ஒன்றுமே பிடிக்கல. வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு, உங்ககிட்ட மீன் இருக்கா? வாட் யூ ஹவ் காட்? உன்கிட்ட என்ன இருக்கு? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ராத்திரி பூரா போட்டும் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த ஒரு ஆனஸ்டி வர்றதுக்கு பேதுருவை கீழே கொண்டு போக வேண்டியிருந்தது. காரணம் என்ன? இதே பேதுரு ஆண்டவர் வந்த மாத்திரத்தில் லூக்கா 5வது அதிகாரத்தில் என்ன சொன்னா, படகு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க பின்னாடி வர்றேன் ஆண்டவரே, என்ன நான் பாவி, என்னை விட்டு போங்கன்னு, வா உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனார. உடனே படவை விட்டுட்டான், எல்லா தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்தான். அதே பேதுரு இப்போ என்னாச்சு, கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, ஆண்டவர் அவர் அரசாட்சி பண்ணுவார், அவர் ராஜ்யத்தை இது பண்ணுவார்னு பார்த்தோம். இப்போ அவரே இறந்து போயிட்டார். அதனால இனி ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளாவது போய் 4 மீனை பிடிச்சி நம்ம தொழிலை பார்த்து நம்ம பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவோன்னு போனால் அப்போ தான் ஆண்டவர் வந்தார். அப்போ என்னாச்சு, கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னதுக்கப்புறம் படகுக்கு அந்த பக்கம் போடுனார். படகுக்கு இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்? பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை 153 பெரிய மீன்களை பிடிச்சாங்கன்னு எழுதியிருக்கு. ஏன்னா அது பெரிய கேட்சாக இருந்திருக்கணும். இல்லைன்னா அதை எண்ணி எழுதுகிற அளவுக்கு வேதவசனத்தில் எழுதியிருக்குன்னா அவங்க பிடிச்சதுலேயே அது பெரிய பிடிப்பாக இருந்திருக்கணும். அதனால தான் வேதவசனத்தில் அதை எழுதி இருக்காங்க. அப்போ எப்பவுமே நம்மளை ஒரு அந்தகாரம், ஒரு இருளான சூழ்நிலையில் கொண்டு போகிறாருன்னா ஆண்டவர் நமக்கு அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கொண்டு போகிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை சார்ந்து அவரை விசுவாசித்து வாழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணுமே ஒழிய, நம்மளா சுயமாக படகு பிடிக்கவோ, மீன் பிடிக்கவோ, படகு எடுக்கவோ, கார் எடுக்கவோ தீ கொளுத்தக்கூடாது. நீங்கள் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் சவுல் தமஸ்கு ரோடு போகும்போது நடுவில் ஆண்டவரை பார்த்து கீழே விழுந்து, ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் சொன்ன மாத்திரத்தில், நீ போ, உனக்கு அங்கே உனக்கு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா அதுக்கு தெரியாது, எங்கே போகணும் அது தெரியாது, நீ போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இவன் பெரிய ஆள், இவன் கூட ஒரு 100 பேரை கூப்பிட்டுட்டு குதிரையில் போய்கிட்டு இருக்கான். இவன் அங்கேருந்து இப்படி ஒரு இது வந்தால் யாரை கொல்லணும்னு போகிறானோ அந்த ஆண்டவர் வந்தாருனாலும் உடனே அவன் சொன்னது கேட்பானா? கேட்டான். கேட்டு போய் அங்கே போய் உட்காந்துருந்தான். அப்போ ஆண்டவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு, அனனியாவை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு தெரு இருக்குது, இந்த மாதிரி ஒரு தெருவில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் பண்ணுன்னு ஆண்டவர் தான் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சார். ஏன்னா நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம அந்தகாரத்தில் உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகும்போது தேவன் நமக்கு அங்கே என்ன வைத்திருக்கிறாரோ அதை தெரியக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சுயமாக தீ கொளுத்துறதை விட்டுட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு வாழக்கூடிய மக்களாக வாழும்போது நம்ம ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்கிறவங்களா வருவோம். அப்படி இல்லாமல் நம்மளா ஏதாவது செஞ்சோன்னா என்ன நடக்கும்னா, நம்ம அக்கினி மூட்டி நம்ம அந்த தீயை போடுவோம். அந்த தீயில் என்ன வரும்? வேதனை தான் வரும். இதுக்கு நல்ல உதாரணம் யாரு? ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், 75 வயதாக இருக்கும்போது சொன்னார், என்ன உனக்கு ஒரு பிள்ளை நான் கொடுப்பேன். அடுத்து 11 வருஷத்துக்கு ஒரு சத்தமும் இல்லை. அப்போ சாரா பார்த்தா, ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் நடக்கலை, நம்ம கொஞ்சம் நெருப்பை கொளுத்துவோம். எப்படி? அவர் சொன்னார்,
இந்த மாதிரி வரும்னு சொன்னார், ஆனால் நான் ஒன்றும் நடக்கலை, இது இருளாக இருக்குது, அவர் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தீப்பெட்டி எடுத்து வரேன், நம்ம கொளுத்தி நம்ம விளக்கு வைப்போம். இந்த ஹேகார்னு ஒருத்தி இருக்கா, இந்த வேலைக்காரியை கூட்டு போய் நீ இவ கூட படு, நமக்கு அப்படித்தான் ஆண்டவர் கொடுப்பாரு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஹேகார் சாரா வேலை தான் பார்க்குறோம். எப்படி? ஆண்டவருக்கு உதவி செய்கிற வேலை. ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களை அழைச்சிட்டு போகிற நோக்கம் என்னன்றா, உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை காட்டணுங்கிறக்கா ஆண்டவர் கூட்டு போகிறாரே ஒழிய உங்களுக்கு அவர் உதவி செய்ய, அவருக்கு உதவி தேவைங்கிறக்காக இல்லை. அன்னைக்கு அவன் செஞ்ச பிரச்சனை இன்னைக்கும் தொடருது. உங்களை என்ன இன்னைக்கு பிடிச்ச ஆட்டுது, அவன் பண்ண ஒரு தப்பு. அடுத்து பாருங்க, 86 வயசுல ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்லுகிறார். அடுத்து 13 வருஷம் மறுபடியும் ஒரு சத்தமும் இல்லை. 13 வருஷம். ஏன் தெரியல, இந்த பைபிளில் வந்து இந்த 13 வருஷம் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக இருக்கு. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வந்து உன்னை பெரிய ஆளாக கொண்டு போக போகிறேன், உன் தாய் தகப்பன் உன்னுடைய சகோதரர் எல்லாம் வணங்க போகிறாங்கன்னு. ஆனால் என்னாச்சு, 13 வருஷம் அவனுக்கு ஒரே பாடு மேலே பாடு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. 13 வருஷம். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்லேருந்து அவன் அரசன் ஆகிறதுக்கு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஒரே போராட்டம், நிந்தை. நிறைய அந்த மாதிரி 13 வருஷங்கள் இருக்கு. இங்கே ஆபிரகாமுக்கும் 13 வருஷம். இதில் ஒரு அருமையான வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது 20வது வசனம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனனாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், எப்படி? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ என்ன, ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? 2 பேரோட இயற்கையான காரியங்களை சாகடிக்க வேண்டியிருந்துச்சு. ஒருவேளை இது 2 பேருக்கு அது சாகாமல் இருந்தால் அவங்க நினச்சிருக்கலாம், நாங்கள் தான் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் யார் என்று. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என் தேவன் நல்ல தேவன், அவர் என்னை வழி நடத்துகிறார். இந்த அந்தகாரம் இல்லாத வாழ்க்கை, இதுக்கு ஷார்ட்கட் இருந்ததுன்னா உங்களுக்கு விசுவாசத்தில் வளர முடியாது, நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. அவன் அதை நினைக்காதிருந்து செத்து போனதையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இப்போ விசுவாசத்தில் அவன் எப்படி வல்லவன் ஆனா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை செய்ய நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ என்ன, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுக்கும் நீங்கள் கடந்து போகிற பாதைக்கும் நடுவில் ஒரு கேப்பு இல்லை, ஒரு அந்தகாரம் இல்லை, ஒரு பலவீனம் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? அவரை சார்ந்து அவர் சத்தம் கேட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு சொந்தமாக தீ கொளுத்தாதீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து என்ன நடந்துருது, இந்த சொந்தமாக தீ கொளுத்தி நம்ம பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஆனால் ஆபிரகாம் அதை தான் செஞ்சான். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், அதனுடைய முழுமை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். எப்போவுமே பெரிய சோதனை என்றால் பெரிய வெற்றி, சின்ன சோதனை வந்தால் சின்ன வெற்றி. ஏன்னா நம்ம சாட்சி பெருசாக சொல்லணுன்னா என்ன வரணும்? பெரிய சோதனைக்குள்ளே போகும்போது தான் பெரிய சாட்சி.
இல்லைன்னா புசுக்குன்னு தான் இருக்கும். கேட்கும்போது என்ன, நல்லா இருக்கு, எல்லாம் கை தட்டணும், எல்லாம் ஐயோ ஆண்டவரா இப்படியா. நம்ம இதே சபையில் தான் டிசம்பர் மாதம் வரும்போது எல்லாரும் இந்த கார் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லாம் ஒரு மாதிரி சொன்ன. நான் சொன்னேன், அன்றைக்கி எழும்பி நின்று நான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன் சர்வீஸ்ன்னு சொல்லி நான் சொன்னேன், கார் காணாமல் போனதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான்னு. எல்லோரும் கூட யோசித்தாங்க, என்ன இது பாஸ்டர் இப்படி கொஞ்சம் விவகாரமாக கார் காணாமல் போனதுக்கு நன்றி சொல்கிறாருன்னு. என்கிட்ட அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட கேட்டாங்க, என்னென்ன அது கொஞ்சம் டூ மச்சாக தெரிஞ்சது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தாரா இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் என்ன, அதாவது எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரம்னா, எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம் நம்ம முன்னாடி இருக்கணும். நமக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பவும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம் இருந்தாதான் உங்களுக்கு ஆண்டவர் தேவை. இப்போ எல்லாமே உங்களால் செய்ய முடிஞ்சா உங்களுக்கு இதுக்கு ஆண்டவர். ஸோ அப்போ அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அங்கே ஒரு அந்தகாரம் இருக்கும். அந்த அந்தகாரத்தில் எப்படி நடக்கணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சார்ந்து இருக்கணும். மறுபடியும் ஏசாயா 50வது அதிகாரத்துக்கு வாங்க. நான்காவது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வாற்றை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போகும்போது என்னென்னா, காலைதோறும் எழும்பி அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? முதலாவது யாருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னு பாருங்கள். எப்படி இருளில் போகும்போது முதலாவது நீங்கள் என்ன கேட்கணும்? முதல்ல கேட்குற சத்தம் ஆண்டவருடைய சத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை என்ன? எல்லாம் ஒரே அவசரம். அலாம் அடித்ததுலேருந்து ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு மக்களுக்கு நேரமே இல்லாமல் போயிடுது. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களுடைய செவியை திறந்து அவர் உங்களுக்கு போதிக்கட்டும். அதை கேட்டு நீங்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா போன வாரம் ஒரு மெசேஜில் சொல்லும்போது சொன்னேன், மார்க் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாரு பேதுருனுடைய மாமியார் வீட்டில். அந்த பட்டணமே திரளாக வந்து காரியங்கள் எல்லாம் கேட்டு எல்லாரும் குணமாகறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்பே ஆண்டவர் எழும்பி போய் தனியே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறார். காரணம் என்ன? எல்லாரையும் காட்டல, எனக்கு என்ன தேவை? நான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும். அப்போ பேதுரு தேடி வந்து சொல்கிறான், அங்கே எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு எங்கள் அப்பா சத்தம் கேட்கணும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்தகாரத்தில் போகும்போது ஆண்டவருடைய சத்தம் கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? புலம்புறது. என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த வேலை சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாமே சரியில்லாத நீங்கள் புலம்பலாம். பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, எது சரியில்லைன்னு எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே சரியில்லாத போல தெரியும். நீங்கள் அதை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் எதற்காக இதுக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், இதில் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறீங்களா? நீங்கள் புலம்புறதை நிறுத்தினாதான் அவர் சொல்கிறத கேட்க முடியும். நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. அதனால தான் ஆண்டவர் 2 காது கொடுத்துருக்கிறார். எது?
கொஞ்சமாக பேசணும், அதிகமாக கேட்கணும். நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்டையும் இதை பண்ணுறோம். ஜெபங்கிற பேரில் என்ன செய்கிறோம்? அன்பின் தகப்பனேன்னு ஆரம்பித்தோம்னா கடப்படா 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 கடப்படான்னு சொல்லி இந்த அடியேன் கண்ணீரோடு பாதத்தில் வர்றேன் அப்படின்னுட்டு கசக்கி கண்ணை துருத்தியில் கண்ணீரை வச்சுருக்கீங்க, இப்படி என்னத்தையாவது 4 டயலாகை சொல்லி பேசி 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 அவரையும் இதாக்கி வீணாக்கி கடைசியில் அவர் சொல்கிறதையும் கேட்காம ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடி போயிடுது. கேட்டால் நம்ம 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நீங்கள் முதல்ல உட்காந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கக்கூடிய மக்களாக மாறுங்கள். அவர் சத்தம் கேட்டால் தான் அவர் சித்தம் செய்ய முடியும். அவர் சத்தம் கேட்கலைன்னா செய்ய முடியாது. ஸோ இந்த அந்தகாரத்தில் போகும்போது நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் விளக்கு கொளுத்தாமல் ஆண்டவர் கொளுத்தட்டும். எதுக்காக கொண்டு போகிறார், என்ன கஷ்டமான சூழ்நிலையில் கொண்டு போனாலும் எதுக்காக கொண்டு போகிறாருன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் தேவனை நம்பி வாழ முடியும். நாம் எல்லோரும் மேலுமே நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.